இல்லை வேலையும் முடிச்சாச்சு, ஏதாவது பிரியாணி ஏதாவது சாப்பிட்டுருப்போம்ல. இங்க எங்க பிரியாணி நல்லா இருக்குன்னு தெரியல. இங்க உள்ள ஆட்கள் டேரக்டா கேட்போம். சரிவா, இங்க உள்ள மக்கள்கிட்ட கேட்போம். அவர்கிட்ட கேளு. ஆனா இங்க பிரியாணி எங்க நல்லா இருக்கும்? நம்ம ஆசிப் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும் மக்கா. இங்க பிரியாணி எங்க மக்கா நல்லா இருக்கும்? இந்த நண்டை கேட்டுரும். ஆனா இந்த சரௌண்டிங்ல பிரியாணி எங்க நல்லா இருக்கும்? பக்கத்துல ஆசிப் நல்லா இருக்குமா? பிரியாணி எங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டதுல எல்லாருமே சொன்னது ஆசிப் பிரியாணி. வாங்க அங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மார்த்தாண்டத்துல ஆசிபி பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீன் ஆட்டு சூப்பராட்டே வச்சிருந்தாங்க. தண்ணி ஊத்தி பிளேட்டை கழுவ போலாம்னு சொல்லி பார்த்தா டிஷ்யூ எடுத்து விடலன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி பிளேட்ல தட்ட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி வேற செம சூடாட்டு இருந்துச்சு. புதுசாட்டு ஸ்பூன்ல சாப்பிடலாம்னு சொல்லி பார்த்தா ஸ்பூன்ல வரது போலவே இல்ல, வழக்கம் போல கை வச்சே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லெக் பீஸ் எடுத்து ஒரு கடி ஒரு வாய் எடுத்து வச்சு பார்த்தா பிரியாணி டேஸ்ட் உண்மையிலே பொழிச்சு மாத்திட்டு பிரியாணி கூட கத்தரிக்காய் தூக்க ஊத்தி ஒரு விரசி ஒரு வாய் எடுத்து வைக்கும் போது டேஸ்ட் சும்மா தர மாட்டு இருந்துச்சு. ஆசிபி பிரியாணில பிரியாணி மட்டும் இல்லாம சிக்கன் லாலிபப்பும் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் தவிட பரகிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ரஸ்மி கபாப் சிக்கன் சொல்லி வாங்கியிருந்தோம். அதுல ஒரு பீஸ் எடுத்து மின்னில தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா தட்டி தூக்கிட்டு கடைசியா லெமன் சிக்கன் வாங்கியிருந்தோம். அதுல ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் உண்மையிலே அல்டிமேட்டா இருந்துச்சு. அங்கே பாத்தீங்கன்னா இளநீர் பாயாசம், ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டது தரமான ஸ்பாட். இங்க சாப்பிட்டு ரிவ்யூ சொல்றவங்களுக்கு குழுக்கள்ல பல பரிசும் கொடுக்குறாங்க. ஷாப் கரெக்டா மார்த்தாண்ட மேல் பம்பத்துல தான் இருக்கு. நீங்களும் மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.